இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார்களா? இனிமேல் குணமாக்க முடியாது என்று மருத்துவம் கைவிட்டு விட்டதா? சாகுமறைக்கு இந்த மருந்து தான் நீ சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், வேறு வழியில்லை என்று சொல்லிவிட்டார்களா? இந்த மருந்து சாப்பிட்ட ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது, என்ன செய்வது? நீங்கள் இதை சமாளித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வேதனையோடு நாட்களை கழித்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாயிருக்கிற தேவன், நானே உன்னை குணமாக்குகிற தேவன், நானே உனக்கு சுகம் கொடுக்கிற தேவன் என்று இந்த இடத்தில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். மனிதனை தாக்கக்கூடிய பலவிதமான அந்த நோய்கள் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவன். நம்ம பார்க்கும் பொழுது சரீரம் மாத்திரம்